அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 20ஆம் தேதி இந்த சேனலை ஓப்பன் பண்ணேன். சில நாளில் என்னோடய டைமுக்கு வீடியோ போட முடியாட்டியும் சில உறவினர்கள் ஃபோன் பண்ணி உங்களோட வீடியோ இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் வரல அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப க்யூரியஸாக இருக்கிறீங்க என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த விஷயத்தை பார்க்கும்போது. இன்றைக்கி எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா, இந்த ஜெனரேஷன் கேப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த 80 கிட்ஸ், அப்புறம் 90 கிட்ஸ், அப்புறம் ஜென்சி ஆர் 2K கிட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ புதுசாக ஜெனரேஷன் ஆல்ஃபா அப்படின்றாங்க. இந்த ஆல்ஃபா, பிராவோ, சார்லி எல்லாம் பார்த்தா ஆர்மியில் டீமில் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் ஜெனரேஷன்லேயும் இந்த விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது. இந்த 80 கிட்ஸ், இந்த ஜெனரேஷன் இருக்கக்கூடிய கேப்ஸில் எதை பேஸ் பண்ணி இந்த கேப்பை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம டெக்னாலஜி எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது. அதாவது டெக்னாலஜி என்ன ப்ரெசென்ட்டில் இருந்துச்சு, அதில் என்ன கற்றுக்கிட்டோம். 80 கிட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த காலத்தில் ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணணும்னா ஒரு கடிதம் எழுதணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லெட்டர் எழுதி கொடுத்தா தான் அந்த இன்ஃபர்மேஷன் கன்வே ஆகும். 90 கிட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த இமெயிலை பயங்கரமாக யூஸ் பண்ணோம். சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஆர்க்யூட், ஃபேஸ்புக்லாம் இருந்துச்சு. இந்த 2K கிட்ஸ், இந்த ஜென்சின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஆப் வந்துருச்சுங்க. இண்டிபெண்ட்டாக அவங்களே ஆப் டிசைன் பண்ணி அவங்களுடைய ஓன் பர்பஸுக்கு டெவலப் பண்ண அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த ஜெனரேஷன் ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா, இதை விட கொஞ்சம் முன்னாடி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அவங்களுடைய நேரத்தை, அதாவது 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதை தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பல பேர் டிஜிட்டல் வேர்ல்டில் தங்களுடைய அந்த பேசிக் டிகிரியவே படிக்கிறதுக்கு ரொம்ப யோசனைப்படுறாங்க. நமக்கு திறமை இருந்தால் போதும், நமக்கு வேலை கிடைச்சிரும், நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை முதல்ல வேலிடேட் பண்ணிக்கணும். என்னதான் நம்ம திறமை நம்ம கூட இருந்தாலும், நான் இந்த ஃபீல்டில் நான் ஒரு டிகிரியை முடிச்சிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அவங்களுடைய திறமையை காட்டுறது ரொம்ப சிறந்த விஷயம். இந்த ஆக்கப்பூர்வமான ஏஜ், அதாவது இந்த டீனேஜில் கரெக்டான வார்த்தை பிடிச்சி போகணும். ஆல்ரெடி நான் பல வீடியோவில் சொல்லிட்டு இருக்க விஷயம்தான். ஏன்னா அது வழி தவறி போகிறதுக்கான ஒரு கரெக்டான டைம் இந்த டீனேஜ் ஏஜ். அவன் சரியான பாத்தை சூஸ் பண்ணியிருக்கணும் அந்த மாணவன். இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் மட்டுமே நம்ம இந்த கேட்டகரி பண்ணுதானா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஓல்டு உமன் ஆர் மென்ஸுமே பார்த்தோம்னாலும் இன்னைக்கு மொபைலில் ஒரு மோர் தென் 3 to 5 hours இருக்கிறோம். என்ன பண்ணுறாங்க, ஏதாவது சின்ன சின்ன வீடியோ, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோக்களை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறாங்க. இது டைம் பாஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் கூடயும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஜென்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா யாரெல்லாம் மொபைல் அடிக்டடாக இருக்கிறோம், நாட் ஓன்லி மொபைல், டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே அதிகமான நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது ஆக்கப்பூர்வம் இல்லாமல் நம்ம ப்ரொடக்டிவான டைமை, நம்மளுடைய அந்த வேல்யூபுளான டைமை வேஸ்ட் பண்ணுறோமோ, அவங்க எல்லாத்தையும் நம்ம ஜென்சின்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்காக ஜென்சி எல்லாம் தங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்களான்னா கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு சாதிக்கிறதுக்கான எவ்வளோ வழிகள் இருக்குது, அந்த விஷயங்களை பிடிச்சி போனாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த டெக்னாலஜி, அந்த நாலேஜை அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அப்ளை பண்ணாங்கன்னா வெல் அண்ட் குட். நான் அதுதான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ஜென்சி ஜென்ரேஷனில் இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி சுமார் இப்போ ஒரு 5-6 நாள் தான் ஆகுது. எனக்கே ஒரு ஃபீல் வருது, என்ன அப்படின்னா, நம்ம நேரத்தை ரொம்ப வீண் பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு கொஷின் எனக்குள்ளே வருது. ஆக்சுவலி இந்த சேனல் ஓப்பன் பண்ணணும்னு நினச்ச விஷயம் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச நல்ல அனுபவங்கள், கெட்ட அனுபவங்கள் சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன்னா அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கான. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் அலைபேசிலையோ நண்பர்கள்ட்ட சொல்லவோ இல்லை வேறு பிளாட்ஃபார்ம் மூலியம் ஈஸியாக ரீச் ஆக முடியாது. அப்படிங்கிறனால தான் அந்த யூடியூப் சேனலை பற்றி நான் பண்ணினேன். இந்த யோசனை வந்திருந்தாலுமே கூட டெய்லி என்ன கண்டென்ட்டை போட போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப பழைய கால நினைவுகளை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப நினைவுகள் வருது. அதை எதை முதல்ல சொல்கிறது, எதை கொஞ்சம் டிலே பண்ணி சொல்லலாம் அப்படின்லாம் தோணுது. ஒரு நிகழ்வை உங்களுக்கு உதாரணப்படுத்தி சொல்கிறேன். காலையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடைக்கு போகிறேன். ஒரு குழந்தை ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அவங்களுக்கு அந்த ரீல்ஸில் என்ன மெசேஜை கன்வே பண்ணுறான்னு கூட அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ரீல்ஸை தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு தள்ளுறோம், ஏன் தள்ளுறோன்னு கூட அவங்களுக்கு தெரியலை. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு கேட்டேன், சரி இந்த ஃபோனை யார் யூஸ் பண்ணுறாங்க, இந்த குழந்தைக்காகவே இந்த ஃபோன் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் இந்த ஃபோனு தான் ஒன்று தான் வீட்டில் இருக்குது, இந்த ஃபோனை எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க ஒரு மெயில் ஐடியை நீங்கள் லாக்இன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், விச் மீன்ஸ் நீங்கள் சொசைட்டியில் நடக்கக்கூடிய நியூஸ் விஷயங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த டேட்டா பேக் எண்டில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். மிஸ்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சமையல் சம்மந்தப்பட்டது இல்லை குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. உங்கள் வீட்டில் அடுத்து ஒரு டாக்டர் இருக்குன்னு சொல்கிறீங்க, அவங்க ஏதாவது ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. இது எல்லாம் கம்பேர் ஆகி வரும் பொழுது அந்த குழந்தைக்கு எல்லா விதமான வீடியோவும் வரும். நல்ல வீடியோ வந்துட்டால் வெல் அண்ட் குட். சப்போஸ் மோசமான வீடியோ வந்ததுன்னா அது தவறான வழியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்ச அளவு இந்த ஃபோன் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த குழந்தைக்கு ஃபோன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு புது டிவைஸை வாங்குங்க. அதில் ஒரு புது இமெயில் ஐடியை
லாகின் பண்ணுங்கள். அந்த குழந்தை பார்க்கக்கூடிய விஷயங்களை மட்டும் அதில் வந்து எனேபிள் பண்ணி, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அதை பார்த்து அவங்க ஏதாவது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மொபைலை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கும்பொழுது தவறான விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களே உங்கள் குழந்தையோடைய எதிர்காலத்தை இருண்ட எதிர்காலமாக மாற்றுறதுக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் கடைசியாக. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட குழந்தைகளை கைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு புது டிவைஸை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை மட்டும் அதில் ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க. ஸோ இதோட தவிர்த்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு நம்ம டேயில், அதான் 24 மணி நேரம் இருக்குது. ஸோ இப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் வேலைக்கு போகிறோம். அது தவிர்த்து குடும்பத்துக்காக காலையில் ஒரு 2 மணி நேரம், மாலை ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குறோம் அப்படின்னாலும் அப்ராக்சிமேட்லி ஒரு 14-15 ஹவர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிடுறோம். ஸோ தூங்குறதுக்குன்னு ஒரு 5 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், ஒரு 20 ஹவர்ஸ் வந்து முடிஞ்சிடுது. ஸோ ரிமைனிங் இருக்கிற அந்த 4 ஹவர்ஸை பார்த்தா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த பப்ளிக் என்ன பண்ணுறோன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே தான் இருக்கணும். வராத ஒரு ஃபோனுக்காக எடுத்து பார்க்குறோம், வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு மெசேஜுக்காக அந்த ஃபோனை கூட ஒரு 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணுறோம், ஒரு 1 ஹவரை வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய நேரத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா த எண்ட் ஆஃப் மந்த்து இட் வில் பி த மோர் டைம். அந்த டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய துறைகளில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய விஷயத்தில் பயங்கரமாக சாதிக்க முடியும். இதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். முடிஞ்சது அப்படின்னா உங்களுடைய அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தை கொஞ்சம் குறைச்சி உங்களுடைய முன்னேற்ற பாதைக்கு அந்த நேரத்தை பயன்படுத்துங்க. மீண்டும் சொல்கிறேன், அந்த மொபைல் ஃபோன் விஷயத்தை பற்றி யோசனை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறத. ஸோ அதனால் யாரும் இங்கே வந்து ஏஜ் ஃபேக்டரை வச்சு நம்ம டிஃபர் பண்ணவே முடியாது. ஸோ எல்லாருமே அந்த ஜென்சிங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கிறோம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை தேட இந்த ஃபோனையோ இல்லை லேப்டாப்லேயோ உட்காரோம். பட் நேரங்கள் ஓடுது. பட் நம்ம எதை தேடணும்னு உட்காந்தோமோ அந்த விஷயத்த கடைசி வரலும் தேடி எடுக்கிறதே கிடையாது. ஸோ அதனால் என்னோட வாழ்க்கையில் நடக்குது. ஏன்னா நம்ம சேனலில் வந்து நான் சொல்லக்கூடியது என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், எனக்கு கிடைக்கிற அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை தான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் இதை பற்றி சற்று யோசனை பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.